சரி. இன்றைக்கி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அதில் முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 6 வசனங்கள் ஒரு பகுதி. இந்த முதல் வசனம் பின்பகுதியாக தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதான் தலைப்பு. சரிங்களா? முதல் 6 வசனங்கள் ஒரு தலைப்பு. இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிப்பின் அதிகாரம். சரிங்களா? பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நியாயப்பிரமாண டைமில் அந்த ஜனங்கள் வந்து தேவனுக்கு வந்து ரொம்ப கோபம் மூட்டினாங்க. பார்த்திங்கன்னா பாவம் செஞ்சாங்க, கீழ்ப்படியாமல் இருந்தாங்க, இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. அதனால் வந்து நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க, பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பாக சொல்லுவார். ஸோ அதுதான் இந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் இருக்கும். சரிங்களா? 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். முதல் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியுமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சரிங்களா? இப்போ முதல் வசனத்தில் பார்க்குறோம், இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த கடைசி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா பல சோதனைகள் வருது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா பாவ சோதனை சாத்தான் கொண்டு வருகிறது எல்லாமே பாவ சோதனைகள் தான். நம்ம பாவத்தில் விளைவிக்கிறது தான் அவனுடைய ஒரே எண்ணம். சரிங்களா? நான் வேதத்தில் பார்க்குறோம், திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான். சரிங்களா? பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, அப்போது நமக்கு நிறையா சோதனைகள் வரும். அப்போ சோதனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ இப்படி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம நிறையா சோதிக்கப்படுவோம். சாத்தானால் இல்லை, நிறையா பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிறையா சோதனைகளை சகிக்க வேண்டி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அதனால் வந்து அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர். இப்போ பரம அழைப்பு அப்படின்னா பரலோகத்துக்கு நம்மளாம் பரலோகவாசிகள். சரிங்களா? இப்போ பரலோகவாசிகளாக தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். ஸோ அதுக்கு நீங்கள் பங்குள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம வந்து பங்குள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலர் அந்த இடத்துல காட்டுறார். ஸோ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா எல்லா அழைப்புமே அவர் மேலே இருந்துச்சு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த வேதத்தில் பார்க்குறோம், இப்போ இயேசு கிறிஸ்து மேலே அப்போஸ்தல ஊழிய அழைப்பு இருந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், ஒரு போதகராக இருந்தார், அதே ஒரு மேய்ப்பராக இருந்தார், அதே மாதிரி சுவிசேஷகராக இருந்தார். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், நானே நல்ல மேய்ப்பன் சொல்லி சொல்கிறார். இப்போ நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மேய்ப்பனாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலர்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கித்து தான் நம்ம சுவிசேஷகராக இருந்தான்னு பார்த்தோம். அது மாதிரி அவர் வந்து நிறைய ஊமைகளை நிறைய காரியங்களை வந்து போதித்தார், நல்ல போதகராக இருந்தார்னு சொல்லி நான் பார்க்குறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலர் அதே மாதிரி நிறைய தீர்க்க தரிசனங்களை சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்க? தீர்க்கதரிசியாக இருந்தார் சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா அழைப்பு வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து வராது. சரிங்களா? அழைப்பு பார்த்திங்கன்னா பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 1:12 என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்னை பலப்படுத்துகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஊழிய அழைப்பு வந்து யார்கிட்ட இருந்து வருதுன்னா, ஊழிய அழைப்பு யார்கிட்ட வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து வருது. எழுதும்போது எழுதாரு, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்போது ஊழிய அழைப்பு வந்து பிதாவாகிய தேவனத்தில் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருது. வரங்கள் வந்து ஆவியானவர்கிட்டருந்து வருது. சரிங்களா? வரங்கள் வந்து ஆவியானவர் கொடுக்குறார். ஸோ 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆவியானவர் தாமே தம்முடைய சித்தத்தின்படி வரங்களையும் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி. இப்போ வரங்கள், இப்போ ஊழிய அழைப்பு வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து வருது. அப்போ வரங்களை கொடுக்கறது வந்து ஆவியானவர். சரிங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சொல்கிறாரு, நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரை கவனித்து அப்போஸ்தலர் அப்போஸ்தலருடைய பணி நிறையா பணிகள் இருக்குது. அப்போஸ்தலருடைய பணிகள் நிறையா பணிகள் இருக்குது. இப்போ நான் ஒரு நல்ல அப்போஸ்தலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு நல்ல அப்போஸ்தல ஊழியத்தை செஞ்சார். அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதில் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு அப்போஸ்தலருடைய ஒரு பிரதான கடமை என்னென்னா, அதை தன்னால் ரசிக்கப்பட்ட ஜனங்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் சொல்கிறாரு, நான் உங்களை வந்து கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கு
ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி மகா வைராக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி தான் சொல்கிறார். அப்போது ஒரு அப்போஸ்தலராக இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அப்போஸ்தலராக இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கணும், தேவ சாயலாக மாறணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அர்த்தத்தில் தான் இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? அப்போ இந்த கீழே எல்லாம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி உண்மை உள்ளவராக இருந்தார், பரிசுத்தம் உள்ளவராக இருந்தால், நீதி உள்ளவராக இருந்தார், கனி உள்ளவராக இருந்தார். ஸோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ தான் பூரண மாதிரி. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க சொல்கிறார். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு சில மாதிரிகள் எடுத்துக்கலாம். அப்போ யோசேப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவீதை பார்த்தீங்கன்னா எப்படி தேவனை ஆராதிக்கிறதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோசேயை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி உண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எப்படி உண்மையாக இருந்தார், சாந்தம் அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி யோபுவை பார்த்தீங்கன்னா யோபுவை பற்றி சொல்லும்போது அவர் நல்லா பொறுமையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பூரண மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து. எல்லாத்துக்குமே பூரண மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள், அப்போ இயேசு கிறிஸ்துவை மாதிரி நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் அந்த இடத்துல இப்படி சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். 2ஆம் வசனம் பாருங்கள், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், மோசே வந்து தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறது தான் நம்ம என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். இவரும் தம்மை, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் பிதாவை தான் அவர் ஏற்படுத்தினார். அப்போ பிதாவை கொடுத்த ஊழியம் இவரும் வந்து அவர் தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கான், அதுபோல் மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். அப்போ அது சொல்கிறாரு, ஒரு வீடை விட வீட்டை உண்டாக்கினவர் வந்து அதிக கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரனாக இருக்கான். ஸோ அதே மாதிரி தான் அதை மாதிரி வந்து சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோசையை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து அதிக கனத்திற்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனே. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை வந்து ஒருத்தன் உண்டாக்குறாரு, ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினது வந்து தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஸோ பார்த்திங்கன்னா மோசே வந்து உண்மை உள்ளவராக இருந்தான்னு சொல்லி நம்ம பதத்தில் பார்க்குறோம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பார்த்திங்கன்னா கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம முதல் 2 அதிகாரத்தில் பார்த்தோம், இப்போ இயேசு கிறிஸ்து தேவதூதரை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் என்ன விளக்குறார் அப்படின்னா, தீர்க்கதரிசி ஆகிய மோசையை விட இயேசு கிறிஸ்து அதிக மகிமைக்கு பாத்திரர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல விளக்குறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூரண மாதிரி. சரிங்களா? அப்போ அதை பார்க்கிலும் இவர் வந்து நம்ம ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்பிக்கையிலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக நாமே அவருடைய வீடாக இருப்போம். அதில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை, இப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா அவர் நம்மை ரட்சித்தார். ஸோ ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சரிங்களாப்பா, அந்த ரட்சிப்பை நம்ம கடைசி வரைக்கும் காத்து கொள்ளும்போது நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். ஸோ அதான் அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, தைரியம். ஸோ நம்ம இன்றைக்கி மரித்தோம்னா நாளைக்கு பரலோகத்துக்கு போயிடலாம். ஆண்டவர் நமக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரோ அதை நம்ம முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்போ அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை, அந்த சந்தோஷத்தை விட்டுறாதீங்க. அதனால் நமக்கு வந்து தைரியம் உண்டாயிருக்கு. மேன்மை பாரில் முடிவு பெரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் நாமே அவருடைய வீடாக இருப்போம். ஸோ தேவனால் கிடைக்கப்பெற்ற அந்த ரட்சிப்பை நீங்கள் வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி நாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தங்கும் ஆலயம் நம்ம தான். சரிங்களா? அவர் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் சொல்லி நம்ம பார்க்குறோம். இதாக பார்த்திங்கன்னா யோவான் 5ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் மேலான சாட்சி எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகளை விட இயேசு கிறிஸ்து மேலானவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த இடத்துல மோசையை பார்க்கிலும் மேலானவர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து மேன்மையான சாட்சி, என்னுடைய சாட்சி மேன்மையாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ தீர்க்கதரிசிகளை பார்க்கிலும் மேலானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்தது பாருங்கள், அதோடைய கண்டினியூஷன் தான்.
7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இது ஃபுல்லாகவே அந்த பகுதி தான், அந்த ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். 7லேருந்து 15 வரைக்கும் அடுத்த பகுதியை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போகும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அதுதான் தலைப்பு, சரிங்களா? 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை அடுத்த பகுதி. அந்த 8ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கோங்க. வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். தான் தலைப்பு, சரிங்களா? 7ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்ட காரியம், சரிங்களா? சங்கீதத்திலேருந்து, அதாவது சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலேருந்து 11. ஸோ இதோட 7லேருந்து 11 வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா சங்கீதம் 95 7லேருந்து 11. அதுதான் இந்த இடத்துல அப்படியே சொல்கிறார். ஸோ ஆகையால் சொல்லுங்களா? அப்போ ஆகையால்னு ஆரம்பிச்சிருப்பாருங்க. அப்போ ஆகையால் அப்படின்னா என்னென்னா, கீழே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்த ஜனங்கள் கீழ்ப்படியில் அவங்க அவிசுவாசமாக இருந்தாங்க, பாவம் செஞ்சாங்க. பார்த்திங்கன்னா தேவனுக்கு கோபம் ஊட்டினாங்க. அதனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு கிறிஸ்து தான் அதனால தான் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க சொல்கிறார், சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு உண்மையாக இருந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், நீதியாக இருந்தார், நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவ மாதிரியே மாறணும், இயேசு கிறிஸ்துவின் சாயலாம் மாறணும் அப்படிங்கிறத கீழே சொல்கிறார். அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டி பாவம் செஞ்சு கீழ்ப்படியாமல் அவிசுவாசமாக இருந்து நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டாதீங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை போல் மாறுங்க அப்படின்றது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறார். 7ஆம் வசனம், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே. ஸோ பார்த்தீங்கன்னா சங்கீத பகுதி அதை சொல்லும்போது சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு, அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு சொல்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், ஆனால் வனாந்திரத்திலே கோபமூட்டினது போதும் சோதனை நாளில் நடந்தது போகும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இந்த பகுதி ஏற்கனவே சொன்னதுபடி 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை எங்கே இருக்குது அப்படின்னா நடுவில் எழுதி வச்சுக்கோங்க. சங்கீதம் 95 7 முதல் 11 அதே வசனம் தான் சங்கீதத்தில் இருக்கிற அந்த காரியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கன்னு சொல்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்பிற வனாந்திரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கோபம் ஊட்டினாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க சொல்கிறாரு. அவங்க பழைய ஏற்பாட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் தேவனை கோபம் ஊட்டினாங்க, இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. பார்த்தீங்கன்னா தேவனை பரீட்சை பார்த்தாங்க. இப்போ அவங்க வலிவி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கோபப்பட்டு என்ன பண்ணுறாரு, என்னோடய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன்னு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் சொல்கிறேன் அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு. எல்லாம் முதலாவது பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மாரா அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. மாரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்துச்சு. உடனே மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார், போட்டோன்னே அது சரியாயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் வர்றாங்க. அந்த இடத்துல ரெவிதீம் அப்படிங்கிற இடத்துல பாளையம் இறங்குறாங்க. ஸோ அந்த இடத்துல இறங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜனங்களுக்கு தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. உடனே பார்த்திங்கன்னா அவங்க மோசேக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உடனே பார்த்திங்கன்னா ஆண்டவர் பார்த்து நீ கண்மலையை அடிங்கிறார், அந்த இடத்துல தண்ணீர் வருது. பார்த்திங்கன்னா அந்த காரியம் நடக்குது. அடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா யாத்திராக 32ஆம் அதிகாரத்தில் கற்பலைகளை வாங்க மோசே மேலே போயிடுறார். மோசே மேலே போனோடனே பார்த்திங்கன்னா மோசேக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. இவங்க பார்த்து கீழே என்ன பண்ணுறாங்க, ஒரு கன்றுக்குட்டி ஆர்வன் ஒரு கன்றுக்குட்டியை பொன் கன்றுக்குட்டியை சேர்த்து விக்கிரகாராதனைக்குள்ளே போயிட்டாங்க. விக்கிரகத்தை வணங்குறவெல்லாம் ஆண்டவரோட கோபம் பயங்கரமாக இருந்துச்சு. எரிச்சல் உள்ள தேவனாக இருந்தான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த பார்த்திங்கன்னா என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அப்போ இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது, எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவன் யாருன்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னதுனால தேவனுக்கு ரொம்ப கோபம் ஊட்டினார்கள் சொல்லி பார்க்குறப்போ சங்கீதக்காரர்கள் சொல்லும்போது அவர்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தேவனை பரீட்சை பார்த்தார்கள்னு சொல்லி நம்ம
பா பரீட்சையை பார்த்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நான் பார்க்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பரீட்சையை பார்த்தாங்கன்னு சொல்லி தேவனை பரீட்சையை பார்த்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம நடந்த காரியங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அந்த கானான் தேசத்தை நான் கொடுக்க போகிற கானான் தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து 12 தலைவர், ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து 12 பிரபுக்களை எழுப்பு, 12 தலைவரை நீ அனுப்பு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் போயிட்டு வந்து அதில் யோசுவா காலை மட்டும்தான் வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் மற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள்னு சொன்னோமா பார்க்குறோம். துர்ச்செய்தியை பரப்பினதுனால எல்லாத்துக்குள்ளேயும் அவிசுவாசம் வந்துருச்சு பாருங்கள். ஜனங்கள் எல்லாம் வந்து முறையிடுறாங்க, ஐயோ நாங்கள் பேசாமல் இதுக்கு எகிப்திலே இருந்திருக்கலாமே, நாங்கள் அப்போது எங்கள் பிள்ளைகளெல்லாம் போய் பட்டயத்தாலும் எங்கள் பெண் ஜாதி பிள்ளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பட்டயத்தால் அவங்க கொன்று போடணுமா, ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சாருன்னு சொல்லி பயங்கரமாக வந்து மோசைக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்திங்கன்னா ஜனங்கள் முழுதும் அழுது கொண்டிருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு பாருங்கள். அதான் என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பயங்கரமாக கோபம் வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவரை 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருவருமே வந்து நான் வாக்கு பண்ணின கானானுக்குள்ளே நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் சவங்களெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சொல்கிறார். நீங்கள் கொள்ளையாவார்கள்னு சொன்ன அந்த உம்முடைய பிள்ளைகள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் கொள்ளையாவார்கள்னு சொன்னீங்கல்ல, அந்த பிள்ளைகள் உங்களுடைய சந்ததியை வந்து கானானுக்குள்ளே போகோ அப்படின்னு சொல்லி என்னுடைய உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை காண்பீர்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போனது பார்த்திங்கன்னா யோசுவா காலை மட்டும்தான் வந்து இந்த கானானுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. மற்றவங்க எல்லாமே இந்த வனாந்தரத்தில் சொல்கிறாங்க. அவங்க எகிப்திலேருந்து கானானுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 40 நாட்கள் தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து 40 நாளை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, 40 வருஷமாக வனாந்தரத்தில் நடந்து திரிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். ஆண்டவருடைய கோபத்தினால் சொல்கிறாரு, என்னுடைய இளைப்பாறுதலில் எனக்கு வந்த கோபத்தினால் பார்த்திங்கன்னா அந்த இளைப்பாறுதல் நீங்கள் வந்து பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஜனங்கள் வந்து பிரயாணப்படுறாங்க. அந்த பிரயாணத்தில் வந்து ரொம்ப பிரயாணத்தில் களைத்து போய் மனவடி வாராங்க. உடனே பார்த்திங்கன்னா மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தேவன் வந்து கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். உடனே பார்த்திங்கன்னா அவங்க நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், உனக்கு விரோதமாகும் தேவனுக்கு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி மேலே அதை வைக்க சொல்கிறாரு. அதை பார்க்குறவங்களெல்லாம் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா மறுபடியும் என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் அந்த மோவாபியரோட இஸ்ரவேல் ஜனங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லப்பா ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 24,000 பேர் செத்து மடிந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோவா பார்த்திங்கன்னா தேவனுக்கு எரிச்சல் கோபம் முட்டுறாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்காங்க, அவிசுவாசியாக இருக்காங்க, கீழ்ப்படியாத ஜனங்கள், இருதயம் பார்த்திங்கன்னா இருதயத்தை கடினப்படுத்திட்டாங்க. இருதயம் கடினமாச்சுன்னா பாருங்கள் எதுவுமே கீழ்ப்படிய மாட்டாங்க, வந்து முரட்டு பிடிவாதான் இருக்கும், எதுவுமே வந்து சொல்கிற என்ற வார்த்தையுமே உள்ளே போகாது. சரிங்களா? அப்போ அதை முரட்டு இருதயம் இருக்கக்கூடாது, உங்கள் இருதயத்தை வந்து கடினப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருஷ்டாங்கமாக, அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வரும். சோதனைகள் வரும்போது தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம கிருபை கொடுக்குறாரு பாருங்கள். அந்த கிருபையை பிடிச்சி தான் நம்ம தாண்டி போகணும் பாருங்கள். அதான் சொல்கிறார், நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு எச்சரிப்பாக இந்த இடத்துல சொல்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ பார்த்தீங்க அவிசுவாசமுள்ள இருதயம், தேவனை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் தயவு செஞ்சு பண்ணாது. இதுக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் நீ ரட்சிக்கப்பட்டு தேவனை ருசித்து அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ரட்சிக்கப்படாமையே இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் வந்து ஒருத்தரும் வந்து இந்த அவிசுவாசமுள்ள இருதயம் கொண்டு பின்வாங்கி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களில் ஒருவனாகலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பாவத்தின் வஞ்சனை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க, ஆனால் அது பாவம்னே அவங்களுக்கு ஒரு உணர்வே இருக்காது, தெரியாது. அவங்க அதான் பாவத்தின் வஞ்சனை. சரிங்களா? பார்த்திங்கன்னா அதான் பாவத்தின் வஞ்சனை. சரி, இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது தேவனுக்கு முன்பாக பயங்கரமான பாவமாக இருக்கும். அதான் பாவத்தின் வஞ்சனை. பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகிறது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆகாதபடிக்கு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேதத்தில் பார்க்குறோம். பிசாசுக்கு இடம் கொடாதுருங்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் பார்த்திங்கன்னா திருடன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திருகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 14ஆம் வசனம் பாருங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட
நம்பிக்கை முடிவு பரிந்தும் உரிவதாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் பெற்ற ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். அந்த ரட்சிப்பு அந்த நம்பிக்கையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தீங்கன்னா கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருப்பீங்க, கடைசியில் நித்திய ஜீவன் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபமூட்டின நாட்கள் நடந்தது போல் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஸோ இது அதே 15ஆம் வசனம் மறுபடியும் அதே தான் ரிப்பீட் பண்ணுறாரு. 15ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா மறுபடியும் அதே தான். சங்கீதம் 95:7-8 15ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 95:7-8 போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு, அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் அவங்க என்ன பண்ணாங்க, தேவனை கோபப்படுத்துனாங்க. அதனால் நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, நீங்கள் தேவனை என்ன சொல்கிறார் அதை கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், மறுபடியும் அது கண்டினியூஷன் தான். 16 முதல் 19 வரை அந்த 16ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார் தான் தலைப்பு, சரிங்களா? 16 முதல் 19 வரை கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார் அதான் தலைப்பு. மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? ஸோ எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுக்கு கோபம் ஊட்டின அப்படின்னா சொன்ன எல்லா காரியங்கள் மாறால் அந்த இடத்துல நீர் கசப்பாக இருந்துச்சு, அங்கே முறுமுறுத்தாங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லி அங்கே முறுமுறுத்தாங்க. எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி தேவனுக்கு இப்போ தேவனை பரீட்சை பார்த்தாங்க, தேவனுக்கு எரிச்சலாக மூட்டினாங்க, கோபம் மூட்டினாங்க. பார்த்திங்கன்னா அவிசுவாசம், அந்த 10 பேர் சொன்ன வார்த்தை கேட்டு எல்லா அவிசுவாசமாக தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா மடமடி வானதெல்லாம் மறுபடியும் தேவனுக்கு விரோதமாக மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவர் சொல்கிறார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்லி சொல்கிறார். மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் அப்படி செய்தார்களா? தேவனுக்கு நிறையா வாட்டி கோபப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மேலும் அவர் 40 வருஷமாக யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவளுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்று. அப்புறம் பார்த்திங்கன்னா பாவம் செஞ்சுட்டாங்க, நிறைய பாவம் செஞ்சுட்டாங்க. தேவனுக்கு விரோதமாக அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் மீறி தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டாங்க சொல்கிறாரு. அதனால் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, மோசே காலேப் தவிர வேறு யாருமே உள்ளே போக மாட்டாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற அவங்களுடைய சவங்கள் எல்லாம் இப்போ வேதத்தில் பார்க்குறோம், அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிற்று. ஆண்டவர் சொல்கிறார், கானான் தருவேன் அப்படின்னாரு. ஆனால் அவங்களுடைய அவிசுவாசத்தினால் போக முடியல, சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்கிறார். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னுடைய இளைப்பாறுதலில் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா அவங்க கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் அவிசுவாசத்தினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று என்று பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், கானான் தருவேன் அப்படின்னாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க தேவனுக்கு கோபம் ஊட்டினாங்க, பாவம் செஞ்சாங்க, கீழ்ப்படியாமல் போனாங்க, அவிசுவாசமாக இருந்தாங்க. அதனால் அதில் பிரவேசிக்க முடியல அப்படின்னு சொல்லி இப்போ யோசுவா காலேப் மட்டும்தான் உள்ளே போனாங்க. பார்த்து மற்றவங்களுடைய சவங்கள் எல்லாம் அதில் புரிந்து போச்சு. அப்போ யார் கொள்ளை வியாபாரம்னு சொன்னால் அந்த சந்ததி, அவங்களுடைய சந்ததி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய சந்ததி, அவங்க பிள்ளைகள் தான் பார்த்திங்கன்னா கானானுக்குள்ளே நுழைஞ்சதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல சொல்கிறார். அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கோபம் மூட்டினாங்க, பரீட்சை பார்த்தாங்க, இருதயம் கடினமாக இருந்துச்சு, கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாங்க, பாவம் செஞ்சாங்க, அவிசுவாசமாக இருந்தாங்க. அதனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க, நீங்கள் அப்படி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா அவர் தான் பெர்ஃபெக்ட் மாடல் நமக்கு, சரிங்களா? ஆனால் சிலுவையில் எல்லாமே அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கான்னு சொல்லுமா, அதான் சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது நம்ம அவர் நமக்கு உதவி செய்வார். அப்புறம் அவருடைய கிருபையில் நம்ம பாவம் செய்யாமல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிய முடியும், சரிங்களா? பார்த்திங்கன்னா நம்ம தேவ வசனத்தின் மூலமாக நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ தேவனை சார்ந்து நம்ம வாழும்போது ஒரு தேவன் விரும்புகிற ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாங்கங்களாக வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா? சரி, இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா,
இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவர் மோசேயை பார்க்கிலும் மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்க்குறார். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள். வனாந்திரத்தில் வந்து அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் இருந்த ஜனங்கள் வந்து தேவனுக்கு வந்து கோபம் மூட்டினாங்க, இருதயத்தை வந்து கடினப்படுத்தினாங்க, தேவனை வந்து பரீட்சை பார்த்தாங்க. பார்த்திங்கன்னா அதனால் வந்து அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் அவங்களுக்கு வந்து வேண்டாம். அதனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் கோவப்பட்டு இளைப்பாறுதலில் வந்து பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டார். அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படிப்பட்ட அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து இப்போது வந்து நீங்கள் தேவவசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நீ தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்க, கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க, அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு எச்சரிப்பாக இருக்குது. அதனால் அதான் இந்த இடத்துல சொல்கிறார். அதனால் வந்து அவங்க செஞ்சது மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க செஞ்ச மாதிரி நீங்கள் செய்யாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாங்கமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் பேசின காரியத்துக்காக கற்றுத்தந்த காரியங்களுக்கு ஆமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்காத காமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் ஏசப்பா அவர்கள் கோபமூட்டினது போல் நாங்கள் உங்களுக்கு விரோதமாய் அங்கே கோபம் ஊட்டக்கூடாது ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தக்கூடாது, உங்களை நாங்கள் பரீட்சை பார்க்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாள் வழுவி போகிற இருதயம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பாவம் உங்களுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது ஏசப்பா. உங்களுக்கு வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேனப்பா. ஒரு நாளும் உங்களை விட்டு பின்வாங்கி போகிற அவிசுவாசமுள்ள பொல்லாத இருந்தது எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை கண்மணி போல காத்தரலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை ஒரு நாளும் நாங்கள் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. கண்மணி போல் எங்களை காத்தரலுங்க ஆண்டவரே. சொல்லப்பட்ட வசனங்களுக்கு ஏசப்பா அப்படியே நாங்கள் கீழ்ப்படி எங்கள் வேத வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாருங்கன்னு சொல்லி அப்படியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களால் முடியாத ஆண்டவரே, கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளும், கிருபையினால் எங்களை நிரப்பும் அப்பா. கிருபையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்து உங்களுடைய ஓட்டத்தை முடித்தது போல் நாங்களும் ஏசப்பா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். இன்னும் பிரசித்தப்படுத்தும் ஆண்டவரே, இன்னும் நீதி செய்ய கிருபை செய்வது நாம் மாத்திரம் மையப்பட்டோம். சொல்லப்பட்ட வசனங்கள் எங்களுக்குள்ள பெருகி கனி கொடுக்கட்டும் ஆண்டவர். நாம் மாத்திரம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.